என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். குரு பகவான் வரும் 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 1:24 மிதுன ராசியில் பெயர்ச்சியாக உள்ளார். அதாவது ரிஷப ராசியில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு மிதுன ராசியில் பெயர்ச்சியாக உள்ளார். மிதுன ராசிக்கு குரு பகவான் ராசியில் அமரப்போகிறார். ராசியில் ஜென்மத்தில் அமரப்போகிறார். இந்த ஜென்மத்தில குரு பகவான் அமர்வது கொஞ்சம் வரவேற்பு தக்கதல்ல. உங்களுக்கு ஒரு சுமாரான பலனை குரு பகவான் தரப்போகிறார். நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காருல்ல, பாரப்பா இன்னும் ஒரு பகரை கேளு, பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கொற்றவனே குடியேறி போகச் செய்தார். சீரப்பா செம்மண்ணுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொன்னும் நட்டமாகும். வீரப்பா வேந்தனுடைய தோட்டம் உண்டு, விளம்பினேன் கோச்சார வினையை கேளே அப்படின்ட்டார். அதனால மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் சுமாரான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். நீங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக கவனமாக இருப்பது நல்லது. யாருக்கும் எந்த வகையிலையும் இன்னும் நாளைக்கு காசை கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் சொல்லவே கூடாது. யாருக்கும் முன்ஜாமீன் நீங்கள் போடக்கூடாது. பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முடிந்த வரை பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடன் பிறந்த சகோதரன் சகோதரி மூலியமாக உங்களுக்கு சிறு சிறு நன்மைகள் அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு விரைய செலவுகள், மெடிக்கல் செலவுகள் உண்டாகும். செலவுக்கு கையில காசு இருக்காது. காசெல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்குச்சு அப்படி ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் கவனம் தேவை. ரொம்ப பொறுமையா நிதானமாக அவசரப்படாம உங்க வேலையை பார்த்து கொள்வது நல்லது. உங்களது மனசு ஒரு நிலையில இருக்காது, செஞ்சல மனசாக மாறிடும். என்னப்பா காசு வருது, காசு வரமாட்டேங்குது, தொழிலையும் ஒன்றும் பெருசா லாபங்கள் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம் இந்த நேரம். முடிந்தவரை புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அடிக்கடி கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா ஒரு சுமாரான நேரத்துல, ஒரு கெட்ட நேரத்துல அடிக்கடி கோயில் குளம் போகக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது. ஒன்றும் பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இல்லை. அதனால நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அரசு வேலை செய்பவர்கள் முழுமையான அளவு உங்களுடைய வேலையில் நாட்டத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் துறை ரீதியான பிரச்சனைகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு இது சுமாரான காலம். அதனால அவசரப்படாம பொறுமையாக இருப்பது நல்லது. கட்சி பதவியில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு சுமாரான காலம்தான், ஒரு நல்ல காலம் இல்லை. அதனால நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. கையில இருப்பு வச்சு செலவு பண்ண முடியாதுங்க.
காசே கிடைக்காது. எங்க போய் கையில இருப்பு வச்சு நம்ம செலவு செய்யறது? கையில இருப்பு வச்சு செலவு செய்ய முடியாது. இந்த வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள், பணத்தொழில் தொழிலில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.